பாடிடுவோமா? வாக்குத்தத்தம் செய்தவர். ஒரு மறுபடியும் ஸ்லோ பண்ணுங்க. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? ஒன் மோர் டைம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். 1 2 3 4 பல்லமனோடு கூட கைகளை தட்டி வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல. come on action. இல்ல 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 ஒரு போதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல. வாக்கு மாறாதவர். celebrate the king one more time. oh வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்ல இல்ல உடைவதே இல்ல, இல்ல இல்ல நான் நொறுங்குவதில்லை. இல்ல இல்ல நான் உடைவதே இல்ல, இல்ல இல்ல நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான். பாடுங்க. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர். இரண்டாவது சரணம் என்னோடு சேர்ந்து பாருங்க. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் பாருங்க அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, பாடுவோம். இல்ல ஓ இல்ல அஞ்சுவதில்ல, இல்ல இல்ல நான் கலங்குவதில்லை. பாடுவோம். இல்ல எத்தனை பேர் சொல்வீங்க? இல்ல இல்ல நான் கலங்குவ. ஓ இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். One more time. ஓ வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல. சபையே, வாக்குத்தத்தம் செய்தவர் இல்ல 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 ஒரு போதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல. வாக்கு மாறாதவர். அவரை பார்த்து சொல்லுங்க, தலைகளை உயர்த்தி. ஓ இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே சொந்தங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தார்.
வெள்ளம் போலவே பாருங்க. எந்த மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே இல்ல இல்ல நான் உடைவதே இல்லை. சபையே இல்ல இல்ல நான் உடைவதே இல்லை. ஓ இல்ல ஓ இல்ல நான் பொருந்துவதில்லை. இயேசு என்னோடுதான். என் இயேசு பாடுகையா. என் இயேசு என்னோடுதான். என் இயேசு ஓ வாக்குத்தத்தம் செய்தவர் காரிருளடா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறின தாமதங்கள் ஆனாலும் என் வாழ்க்கையில குறிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஓ தாமதமானாலும் பாருங்க சூழ்ந்தாலுமே தரிசனம் ஓ நிறைவேறின தாமதங்கள் ஆனாலும் கைகளை உயர்த்தி இல்ல ஓ இல்ல நான் அஞ்சுவதில்லை. கமான் இல்ல இல்ல நான் கலங்குவதில்லை. இல்ல கமான் sing it with me. கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார். அனுபவம் இயேசு சொல்லுங்க. என் இயேசு ஜீவிக்கிறார். வாயை திறந்து என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு என்னோடுதான். என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ. வாக்குத்தத்தம் செய்தவர். நாம் ஆராதிக்கிற இன்னார் என்று அறிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். வேதம் அதானே சொல்லுது. ஆமென். கழுதை தன் முன்னனை அறியுமா, மாடு தன் எஜமான அறியுமா, என் ஜனங்களோ என் அறியாம போயிட்டாங்க. அதுதான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய குறை. அவர் அறிந்திருக்கிறோம். அவர் யாரு? உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். சேர்ந்து பாடலாமா? worship the Lord, worship the Lord. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. worship the Lord in the heavens, worship the Lord in the on the earth, worship the Lord in the temple. Jesus, Jesus be thou glorified. பாடலாமா? worship the Lord. Sing it with me. worship the Lord. Everyone worship the Lord. Worship the Lord. Worship the Lord in the heavens. Palama. Worship the Lord on the earth. Worship the Lord in the temple. Jesus. Be glorified, oh be glorified. Sing it with me. Be glorified, be glorified, be glorified in the heaven, be glorified in the heavens, be glorified, be glorified on the earth, be glorified in the temple. எல்லாரும் சொல்லுங்க. Jesus, Jesus, be thou glorified. சிரித்த முகத்தோடு Jesus, Jesus, be thou glorified. ஆராதிப்போ, ஆராதிப்போ,
worship the Lord the Spirit. வானங்களில் உம்மை பாடி பூமியிலோ உம்மை போற்றி ஆலயத்தில் உம்மை பணிந்து இயேசு இயேசு முழுபலத்தோடு உம்மை ஆராதிப்போம். எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு இயேசு உம்மை ஆராதிப்போம். ஹோசானா 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 in the highest. Hosanna 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 in the highest. Lord, we lift up your name, lift up your name with the hearts full of prayer. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory. சிரித்த முகத்தோட glory, glory to the King of Kings. Glory. சொல்லுங்க அவரை பார்த்து மகிமை உமக்குதான். Glory to the King. Glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of prayer. Be exalted, O Lord our God. Oh, glory to the King of Kings. முழு உள்ளத்தோட உங்க இருதயமாகிய பலிபீடம் நன்றியில நிறையட்டும். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எத்தனையோ பேர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மரித்து போனாங்க, எத்தனையோ பேர் நியூ இயர் அன்னைக்கு மரித்து போனாங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு அதிகாலையில மரித்து போனாங்க. ஆனா எனக்கு ஜீவன் தப்பி நான் இங்க வந்து நிற்கிறேனா, அது என்னுடைய சுய பலன் அல்லவே அல்ல, கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பது சொல்லுங்க, நாங்கள் சபையாய் இருப்பது, நாங்கள் குடும்பமாய் நிற்பது, தனிப்பட்ட ஆத்துமாவா ஜீவனோடு கூட இருப்பது உங்க கிருபை ஏசப்பா. உங்க கிருபை. ஞானவான்கள் மட்டும்தாம்மா கர்த்தருடைய கிருபையை உணர முடியும். அன்பு சகோதரனே, ஞானவான் மட்டும்தான் கர்த்தருடைய கிருபையை உணர முடியும். நீங்களும் நானும் அந்த ஞானவானுடைய பட்டியல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நல்ல கரங்களை உயர்த்தி எசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. வேற எதையும் நம்மளிடத்துல எதிர்பார்க்கல தேவ ஜனமே. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி என்னைக்குமே ஆராதிக்கிற மனிதனுக்கு ஆராதனை நடத்துகிற ஒரு தலைவன் தேவையே இல்லை. ஜெபிக்க சொல்லுகிற தேவ பிள்ளைக்கு ஜெபத்தை நடத்துகிற ஒரு ஆள் தேவையே இல்லை. எவ்வளவு சத்தம் உயர்த்தி நீங்க சொல்ல முடியுமோ, எசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கிருபையாய் நடத்தி வந்தீரையா, என் குடும்பத்துக்கு நீங்க போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். இங்க எவ்வளோ சத்தம் வேணாலும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்மளை தடுக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு இந்த 2024ஆம் ஆண்டிலே தேவன் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்க பழுகி பெருகுவார். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். 2 லைன் தான், எல்லாம் மனப்பாடம் பண்ணலாமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்க பழுகி பெருகணும். இந்த ஆண்டு இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே எங்க சபையை பார்த்து நாங்க சொல்லுகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டிலே தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, இந்த ஆண்டு இந்த பட்டணத்திலே இந்த PPS சபையானது பழுகி பெருகுவதாக, ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆத்துமாக்களில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக, தரிசனங்களில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழிய எல்லைகளில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே வியாபார பிசினஸ் பண்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒரு பெருக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க சபையில யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்காங்களோ 2 பேரா இருக்கிறவர்கள் இந்த ஆண்டு 3 பேராய் பெருகுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஊழிய எல்லைகள் பெருகுவதாக. தரிசனத்தின் கதவுகள் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் என் சபையை பார்த்து பேசுகிறேன். நீ பெருகுவாயாக. இடம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வலதுபுறமும் இடதுபுறம் கொண்டு இந்த பட்டணத்திலே இந்த சபை பெருகுவதாக. காரணம் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள என் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகத்துவம் இந்த ஆண்டு குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள விரிவடைவதாக. ஊழிய எல்லைகள் விரிவடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பெருகட்டும், பெருகட்டும். எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கடந்த ஆண்டை எதிர்பார்த்து தோல்வியின் எண்ணங்களோடு இருந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருஷம் அவரை இடம் உண்டாக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ததுக்காய் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு அபிஷேகங்க. நன்றி ஏசப்பா. அடுத்ததாக இந்த ஆண்டு தீவிரமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் சபைக்கு சொந்த இடத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே எங்களுக்கு இந்த வருஷம் இந்த பலிபீடம் ஒரு நிலையான இடத்துக்கு இந்த ஆண்டு கடந்து போகணும். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு ரெகபோத் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க சபைக்கு உண்டான இடத்தை வாங்கி பிரம்மாண்டமான ஒரு திருச்சபையை கட்ட கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஏன்னா கொடுக்கிறவர் கர்த்தர் தானே. எத்தனை லட்சங்களையும் கோடிகளையும் சந்திக்கிறவர் அவர்தானே. தருவேன்னு வாக்கு பண்ணினவர் நரம்பு உருவாகலே, எலும்பு உருவாகலே. ஆனா தரிசனம் இந்த சபையை குறித்து கர்த்தர் வைத்திருப்பாரானால் எல்லா தேவைகளையுமே ஆண்டவரால் சந்திக்க முடியும். தரிசனத்தை கொடுத்தவர் அவர். கரு உருவாகும் முன்னே, தாயின் கரு உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவருக்கு தெரியும் இந்த சபைக்கு எப்பேற்பட்ட சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த தரிசனத்தை சபை மறந்து போலாம். தரிசனத்தை தந்தவரை ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அந்த தரிசனத்தை எங்க சபையாகி நாங்க அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவர் கூட நாங்க சந்தேகப்படல, ஒருவர் கூட நாங்க அவிசுவாசப்படல. இது எப்படி ஆகும் என்று நாங்க கேள்வி கேட்கல. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு இன்டர்நேஷனல் சர்ச் ஆண்டவரே இந்த ஈரோடு மாவட்டத்திலே ஒரு சர்வதேச சபை இந்த பட்டணத்திலே இந்த பிபிஎஸ் சபையை கொண்டு வருகிற நாட்களிலே கர்த்தரே கட்ட போறதுக்காய், கர்த்தரே அதை ஆளுகை செய்ய போறதுக்காய், கர்த்தரே தேவைகளை சந்திக்க போறதுக்காய், கர்த்தரே ஒரு டோனரை எழுப்ப போறதுக்காய், கர்த்தரே திட்டங்களை கொடுக்க போறதுக்காய், கர்த்தரே தீர்மானங்களை வரைய போறதுக்காய், கர்த்தரே வரைபடத்தை கொடுக்க போறதுக்காய், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரைபடத்தை காண்பித்த ஆண்டவர் இந்த ஆண்டிலே சபைக்குண்டான வரைபடத்தை வரைந்து அதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து காரியங்களையும் தரிசனங்களையும் கர்த்தரே நிறைவேற்ற போகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. இதற்கு தாங்க சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்ததாக என் தேசத்துக்காய் நாங்க திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சேதம் எங்க தேசத்துக்குள்ள வரக்கூடாது, எங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே, கேரளாவுக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற எங்க பிள்ளைகளுடைய முகங்களை கண்டு வரவேண்டிய அந்த தேசத்தினுடைய ஆண்டவரே சேதத்துக்கு என் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கி என் தேசத்துல, என் பட்டணத்துல, என் தமிழ்நாட்டில வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். Turn your Bible with me in the Gospel book of John chapter 10 verse 30. வாசிக்கலாமா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இன்னொரு முறை வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஜனங்கள் மத்தியில் பேசும்போது நானும் பிதாவும் வேறு அல்ல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். திரியேக தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்தாவி வேறு என்று ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். 3 பேரும் ஒன்றல்ல, 3 பேரும் வெவ்வேறானவர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் பிதாவாகிய தேவன், இவர் குமாரனாகிய தேவன், இவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இட்ஸ் நாட் a spirit. வேதத்தில் பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா அவர் ஆளுகை தன்மை உள்ளவர் என்று அர்த்தம். he is a person. He is also a separate person. அவர் இந்த 3 பேத்துக்குள்ளே ஒன்றல்ல, 3 பேரும் வெவ்வேறாக இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் பூமியில ஊழியம் செய்யும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, ஒன்றாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே அவரும் பிதாவும் ஒன்றாய் இருந்தார்களாம். ஸ்தோத்திரம். அப்ப சபை ஒன்றாய் இருக்கணும். இதுதான் அவருடைய ஒரு கான்செப்ட். நாம ஒன்றாய் இருக்கிறது போல என்னுடைய ஜனங்களும் என்னுடைய பிள்ளைகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் பின்னாடி 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய விண்ணப்பம், ஜெபமே அதுதான். எப்படி பிதாவே நீரும் நானும் இந்த பூமியை பாருங்க, பரலோகத்தில் கூட ஒன்றாய் இருந்தார்கள். பூமிக்கு வந்த பிறகும் பிதாவோடு அவர் ஒன்றாய் இருந்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரும் பிதாவும் ஒன்றாய் இருந்தார்கள் என்றா அவங்க 2 பேரும் சண்டையே போடலையா? சண்டையே வரலையா? நம்ம குடும்பத்துல சண்டை வருது, நம்ம 2 பேர் ஒன்னா இருந்தா சண்டை வந்துடுது. ஸ்தோத்திரம். ஆனா பிதாவும் அவர் ஒன்றாய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப 17ஆம் அதிகாரத்திலே 21, 22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும், கவனிங்க, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 20ஆம் வசனத்துல, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். அப்ப ஆண்டவருடைய கான்செப்ட் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் இந்த பூமியில சபையை உண்டாக்கினதுக்கு காரணம் என்ன? சபை ஒன்றாயிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிசாசுடைய ராஜ்யத்துல கூட பிரிவினைகள் கிடையாதான். ஆமென். பிசாசுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? அவன் ஒருத்தன் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறான். பிசாசு கூட்டம் பாருங்க, எல்லா கூட்டமா தான் இருக்கும். ஏதாவது பிசாசு சிங்கிள் பிசாசு இருக்கான்னு பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல பிசாசு கூட்டங்கள் தான். ஒரு மனுஷன் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏப்பா உன் பேர் என்னப்பா? லேகியோன். லேகியோன் அப்படின்னு சொன்னா 6000 பேர் கொண்டதுதான் லேகியோன். அப்ப அவன் அந்த மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்தது. அதனாலதான் அந்த கூட்டத்து மேட்டுல மேய்ந்து கொண்டிருந்த எத்தனை பன்றிகள் எவ்வளவு மேய்ந்து கொண்டிருந்தது? ஏறக்குறைய 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்ப ஆண்டவர் சொன்ன, சரி போ அந்த பன்னிகளுக்குள்ள போ. அவரு சொல்ல, அவனா கேட்கிறான், நான் அந்த பன்னிகளுக்குள்ள போட்டுமா? பிசாசுக்கு என்னைக்குமே ஒரு சரீரம் தேவை, அவ்வளவுதான். அது நாயோ பூனையோ பன்னியோ ஏதோ ஒண்ணு, அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அது மனுஷனுடைய சரீரமா இருந்தாலும் பரவாயில்ல, நாயினுடைய சரீரமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப பன்றிகளுக்குள்ள அனுப்பும் போது 6000 பிசாசுகள் 2000 பன்னிகளுக்குள் போயிற்று. அப்ப ஒரு பன்னிக்குள்ள எத்தனை பிசாசு போச்சு? இப்பதான் முழிச்சு பாக்குறீங்க. மூணா தெரியுதுண்ணா? எத்தனை பன்னி போச்சு? எத்தனை பிசாசு போச்சு ஒரு பன்னிக்குள்ள? ஒவ்வொரு பன்றிகளுக்குள்ள 3 பிசாசு போச்சு. ஆனா இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரே மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகளும் ஒற்றுமையா குடி இருந்துச்சு. நம்ம 5 பேர் வீட்டுக்குள்ள ஒன்னா இருக்க மாட்டேங்கிறோம்.
2 பேர் வீட்டுக்குள்ள ஒண்ணா இருக்க மாட்டேங்கிறோம். தோத்துறோம் இல்ல? சமாதானம் வேணும்னா நீ வெளியே போயிரு, நான் உள்ள இருக்கேன். நீ உள்ள இருக்கும்போது நான் வெளியே போயிடுறேன். இதான் குடும்பம். இதான் பிசாசுடைய தந்திரமே. அவன் பாருங்க பிரிவினை இல்லாம இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யமும் பிரிவினை இல்ல. அதனால தான் அந்த உலகத்தில் ஆண்டவர் இருக்கும்போது அவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு இந்த பூமியில இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருந்தார்கள். அப்ப எனக்குள்ள ஒரு தாட்டு, ஒன்றாய் இருப்பதற்கு எவ்வளவு அந்யோன்யமா 2 பேர் இருந்திருக்கணும், எவ்வளவு சமாதானமா 2 பேர் இருந்திருக்கணும், எவ்வளவு ஒருவரை ஒருவர் புரிந்திருந்திருக்கணும். அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். அப்ப இந்த பூமியில பிதாவோடு இயேசு இருந்தார்னா எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருக்கு. பிதாவை எவ்வளவு இயேசு புரிந்திருந்திருப்பார், இயேசுவை பிதா எவ்வளவு புரிந்திருப்பார். அப்பதான் இருக்க முடியும். சில்வர் ஜூபிலி 25 வருஷம் கல்யாணம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய காரியம். 25 வருஷம்லாம் பார்க்கறது முடியல. 50 வருஷம் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். 50 வருஷம் கல்யாணம் ஆகி நீங்கள் வெளிநாட்டிலாம் போய் இப்போ நான் 50 வருஷம் கல்யாணம் இருக்கிற நாள் கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷத்தோடு நானும் பாசமாக வெளிநாட்டுக்கு போகிறோம். நீங்கள் அங்கே போய் 50வது வருஷம் கொண்டாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கேட்பான், 50 வருஷம் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா? அவன் கேட்குற கேள்வி என்ன? 50 வருஷம் 2 பேரும் ஒன்றாவே இருந்தீங்களா? ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா? எப்படிப்பா? ஏன்னா அங்கே அந்த கலாச்சாரம் இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் 5 எப்போ பிச்சுக்கிட்டு போகணும்னு தெரியல. சோத்திரம். நான் சிங்கப்பூரில் ஒரு மனிதனை சந்தித்தேன் 2010. ரொம்ப அருமையான மனிதன். அவர் பக்கத்தில் தான் அந்த கான்ஃபரன்ஸில் போய் உட்காந்துருந்தேன். அவர் போன ரொம்ப நாளாச்சு அவர் ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொண்டு. போன வாரத்தில் பேசும்போது எப்படி இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் அப்படின்னேன். நான் போன வருஷம் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு வயசு 62. அங்கே அந்த கலாச்சாரம் இருக்கு. இங்கிருந்து நான் போய் 50 வருஷம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தோன்னா அவனால் நம்ப முடியல. 50 வருஷம் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா கடைசி வரைக்கும் ஒரே மனைவியோட ஒரே புருஷனா வந்த. இதெல்லாம் எங்க நாட்டை சகஜம். ஆமென். வேற ஒன்று வச்சுக்கிட்டா தான் பிரச்சனை எங்க நாட்டில். அங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்ப அங்க போயிடலாமா பாஸ்டர்? சொல்லுங்க, அமுச்சு விடுறேன். அப்படித்தான் அந்த ஸ்பிரிட்டோட இருப்பீங்கன்னு அங்க போங்க, அதான் நல்லது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளோட நான் ஒன்றா இருப்பதற்கு தான் ஆண்டவர். அப்ப எவ்வளவு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்திருக்கணும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும். ஆமென். பிதா இயேசுவை புரிந்திருக்கணும், இயேசு பிதாவை புரிந்திருக்கணும். அப்ப இன்னைக்கு செய்திய நானும் ஆண்டவர் ஒன்னா இருக்கணும்னா நான் எந்த அளவு அவரை புரிந்து கொள்ளணும், அவர் எந்த அளவு என்னை புரிந்து கொள்ளணும். அப்ப தேவன் நான் தனிமையா இருக்க ஆண்டவர் விரும்பல. இந்த பூமியில நீங்க தனிமையா இருக்கிறத தேவன் விரும்பல. நீங்க எப்பொழுதும் ஆண்டவரோட கூட இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்து ஸ்தோத்திரம் தன் பிள்ளைகளோடு இருக்கும்படிதான் அவர் மாம்சமாகி தன் பிள்ளைகளைப் போல ரத்தத்தையும் மாம்சத்தை உடையவராய் ஆனார். பைபிள் சொல்லுது நம்மளை போல ரத்தம் அவருக்கு இருந்தது, நம்மை போல மாம்சம் அவருக்கு இருந்தது. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவேனும் அவர் ஒப்புரவாக வேண்டும், ஒப்பாயிருக்க வேண்டும் என்று அப்படி வந்தார். ஆமென். அப்ப நான் ஆண்டவரோடு இருக்கணும்னா இந்த வருஷம் சில தீர்மானங்கள் எடுத்தாதான் நான் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். அவர் என்னோடு கூட இருக்க விரும்புகிறார், அவர் என்னோடு கூட தான் இருப்பார். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் உன்னை கைப்பிடிச்சிட்டேன், நான் கடைசி வரைக்கும் உன்னோட தான் இருப்பேன். அவர் என்னை விடவே மாட்டார், நான் அவரை விட்டாதான். இல்லையா? அவர் ஒரு நாள் அந்த உடன்படிக்கை உடைக்கவே மாட்டார், அந்த உடன்படிக்கை மீறவே மாட்டார். அவர் ஒரு நாள் துரோகம் பண்ணவே மாட்டார், பாதியில விட்டுட்டு போகவே மாட்டார். ஆனா நானா அவரை விட்டாதான், நானா அவருக்கு துரோகம் பண்ணாதான், நானா அவருக்கு கீழ்ப்படியாம போனாதான், நானா அவரை கோபம் முட்டினாதான் அவர் என்னை விட்டு போவார். அதுவும் ஒரு டைம் கொடுப்பாரு, முடிஞ்ச அளவு என்னோட இருக்கதான் பார்ப்பார். அப்ப நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல் இவர்களும் நம்மை போல் ஒன்றா இருக்கணும். யாரோட? சபையோட, தேவனோட. கடைசி வரைக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும்னா அது இயேசுவோடு மட்டும்தான் ஐக்கியம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரும், அதுதான் ஒரு பெரிய செழிப்பை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த வருஷம் ஒரு தீர்மானம், நானும் என் ஆண்டவரும். செய்தியுடைய தலைப்பே ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் என் ஆண்டவரும் ஒன்றாய் இருக்கணும். அப்ப 2 பேரும் இந்த பூமியில ஒன்றாய் இருந்தார்கள், பிதாவும் இயேசுவும். அப்ப நானும் இயேசுவும் இந்த பூமியில ஒன்றா இருக்கணும்னா இந்த வருஷம் சில தீர்மானங்களை நான் எடுக்கணும். அப்பதான் அவர் என்னோட இருப்பார்.
அப்ப இயேசு பிதா இயேசுவோடு இருந்தார்னா பிதாவுக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார்? அதனாலதான் பிதா அவரோடு இருந்தார். வாசிங்கள், அவர் பிதாவோடு அவர் இருந்ததுக்கு காரணம் என்ன? பிதா இயேசுவோடு இருந்ததுக்கு காரணம் என்ன? அப்ப இயேசு என்னோடு இருக்க வேண்டுமானால் நான் எப்படிப்பட்ட சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியே இருக்க விடவில்லை என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில பிதா இயேசுவோடு இருந்ததுக்கு ஒரு காரணம் ஆண்டவர் இந்த வேதத்துல யோவான்ல சொல்லி இருக்கிறாரு. அவர் என்னோட இருக்கிறார், நான் அவருக்கு எப்பொழுதும் பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கவனிச்சீங்களா? பிதா இயேசுவோடு இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே இந்த பூமியில செஞ்சார். அப்ப அப்படிப்பட்ட பூமி அப்பா நம்ம இருக்கிற பூமி. இயேசு வாழ்ந்த காலங்கள் வேறு, இன்னைக்கு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்க காலம் வேறு பாஸ்டர். எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? என்னால ஏதோ வருவேன், சர்ச்சுக்கு வருவேன், ஆமே நீ ஆமேன்னு சொல்ல சொன்னா சொல்லுவேன், அல்லேலூயா சொல்லுவேன்னா சொல்லுவேன். இப்படி நாம் தேவனுக்கு எப்படி பிரியமா அந்த பூமியில வாழ முடியும்? இதே பூமியில தான் இயேசு வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். ஆமென். அன்றைக்கும் அதே பிசாசு தான், இன்னைக்கும் அதே பிசாசு ஒண்ணுதாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிசாசும் அதே பிசாசு தான். இன்னைக்கு 2024 இருக்க பிசாசும் அதே பிசாசு தான். ஆமென். என்ன பிரச்சனையை கொஞ்சம் மாத்தி கொடுப்பான், அவ்வளவுதான் தவிர அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பாருங்க, அவனுடைய டாக்டிக்ஸ்லாம் பாருங்களேன், தந்திரங்கள்லாம் பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் மாத்திலாம் இருக்காது. பைபிள்ல சொல்லப்படாத தந்திரங்களே கிடையாது. பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். ஏன்னா அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் அவனை எப்படி மேற்கொண்டு வாழணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவின் காலத்துல இருந்த பிசாசும் அதேதான், இன்னைக்கு இருக்கிற பிசாசும் அதேதான். இயேசுவை சோதித்த அதே பிசாசு தான் இன்னைக்கு என்னையும் சோதிக்கிறான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த பூமியில ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணும், இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் ஆசீர்வாதமா உடன் பங்காளியா மாறணும். கர்த்தர் சொல்லிட்டா, நீ பழுகி பெருகுவாயாக. ஸ்தோத்திரம். நிச்சயமா பழுகுவோம், நிச்சயமா பெருகுவோம். ஆமேன்னு சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆசை பத்தியில இதை முன்னாடியே சொல்லணும்ல. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்றது கூட யோசிக்கிறீங்களே. உங்களை ஆண்டவர் இந்த வருஷம் எதிர்பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. ஒவ்வொரு நாள் நான் சொல்லி கொடுப்பேன், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் வச்சிருக்காரு. யாருக்காக வச்சிருக்காரு? இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாருக்காக அவர் அங்க வச்சிருக்காரு? உலக மனுஷனுக்கா? உலகத்து மனுஷன் கொடுக்கிறவனுக்கு பிசாசு இருக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன். அப்படித்தானே சொன்னா, என்னை நீ பணிந்து கொள்ளும், இந்த ராஜ்யத்தை எல்லாம் நான் உமக்கு தருவேன். இயேசு சொன்னா, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை தருவேன். அப்ப அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அவன் உலகத்தின் காரியங்களை கொடுக்கிறான். அப்ப எனக்கு யார் கொடுப்பா? நான் அவனுக்கு இஷ்டமா நடக்கிறேனா? நான் அவனை கஷ்டப்படுத்துறேன். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீ அப்படியே உட்கார்ந்துருக்க பார்த்தா அவனை ரொம்ப இஷ்டப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அவனை இஷ்டப்படுத்தக்கூடாது, அவனை கஷ்டப்படுத்துற ஒரு சபை இந்த சபை தான். அவன் அப்படி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஐயோ எந்திரிக்க முடியலையே, எந்திரிச்சா அடிக்கிறாங்களே. ஸ்தோத்திரம். இந்த 7 நாள் ஜபத்தை நாளையிலிருந்து வைக்கிறதுக்கு நாம் படாத பாடுபட்டு வைக்கலாமா வேணாமா? விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் சொல்லு, விசுவாசி நினைக்க நினைச்சா உன்னே விடுவேன். நான் என்ன சொல்றேன்னு செய்யாத, நான் அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன். இங்க சின்னத்தில் அப்படி வந்துடுது இல்லை? இவங்களாம் வருவாங்களோ, சோர்ந்து போயிருப்பாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, பண்டிகைலாம் முடிஞ்சு போச்சு. திருப்பி அடுத்த வருஷம் நமக்கு, இந்த வருஷம் கடைசி தான் நமக்கு கிறிஸ்மஸ். திருப்பி அந்த வருஷம் வரைக்கும் நம்ம ஓடணும்ல. ஜெயிக்க வேண்டிய பிசாசுகள் இருக்கத்தானே செய்யுது. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தை கடந்து ஒவ்வொரு பிசாசையும் ஒவ்வொரு எதிரிகளையும் ஜெயிச்சுக்கிட்டே தான் போனாங்க. அவ்வளவு சுலபமெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட லேண்டுக்கு கர்த்தர் கொண்டு போகல. அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. யோர்தானை கடந்தான், செங்கடலை கடந்தான், எரிகோவை கடந்தான், கோலியாத்தை ஜெயிச்சான். சோத்திரம். இத்தனையும் தாண்டி 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 தான் எங்க போனான் சொல்லுங்க? கானானுக்கு போனானா? அங்க போன சமாதானம் இருந்தானா? அங்க 35 ராஜாக்கள் உட்கார்ந்து இருந்தான். என்ன பாஸ்டர், முதல் வாரம் அதுவுமா சந்தோஷமான செய்தி? நான் சொல்ல சந்தோஷமான செய்தி தான். நான் கொடுக்கிற அத்தனையுமே சந்தோஷம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நம்ம இந்த பாடுகளோட தான் நின்றுறோமே தவிர பாடுகளை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நிறைய பேர் மறந்துடுறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில இருந்தபோது எப்படி இருந்தாரு? பிதாவுக்கு பிரியமானவை நான் எப்பொழுதும் செய்தேன். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பார்த்தீங்களா? அவர் ஏன் என்ன தனியா விடல தெரியுமா? நானும் பிதாவும் ஏன் தெரியுமா ஒன்னா இருக்கிறோம்? அவர் என்னை எப்பொழுது கை விடவே இல்லை. நான் எப்பொழுதும் அவர் பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டே இருக்கிறது காரணம் தெரியுமா? நான் அவருக்கு எப்பொழுதும் all the time I am doing his desire. அவருடைய மன விருப்பங்களை நான் செய்கிறேன், அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். இந்த முடிவு, இந்த தீர்மானம் ஒரு தேவ பிள்ளாலோ ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த வருஷம் எடுக்கணும். நான் முதல் தீர்மானம், நான் எதை செய்தாலும் யாருக்கு பிரியமா தான் செய்வேன், கர்த்தருக்கு பிரியமா செய்வேன். இந்த ஒரு முடிவு உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா உங்களை அறியாமலேயே நீங்க எடுக்கிற அத்தனையிலையும் தேவனுக்கு பிரியமா தான் செய்வீங்க. நீங்க முடிவு எடுக்கலன்னா தான் உங்க இஷ்டப்படி செய்வீங்க. ஜெபத்துல சொல்ற, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா வாழ விரும்புறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். தாவீது ஜெபிக்கிறான்ல, உமக்கு பிரியமானதை மட்டும் செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மட்டும் செய்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும். You teach me. I don't know. எனக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு எது பிரியம்னு தெரியாது, நீ எனக்கு சொன்னாதானே தெரியும். அப்ப ஒரு ஜெபம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்? இந்த வருஷம் அவர் என்னை விட்டு போயிடக்கூடாது. அவர் தான் எனக்கு மகிமை, அவர் தான் என் கேடகம். ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவர்தான் மகிமை. என் தலையை நிமிர பண்றது அவர்தான். அவரை விட்டுட்டு இந்த பூமியில நான் வாழ முடியாது. அவர் இல்லாம நான் வாழ்ந்தா நான் எங்க துவங்கணும் அங்கதான் இருப்பேனே தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். அல்லேலூயா. நம்ம என்னைக்குமே ஆண்டவரே இவன் என்ன ரொம்ப தொந்தரவுப்படுத்துறானே, இவன் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறானே, இவன் செத்தா நல்லா இருக்கும் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவனை சாக விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அவனை சாகவே அடிக்க மாட்டார். கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் வாரிட்டு போச்சு, இவன் கல்லு மாதிரி இருக்கிறான் ஆண்டவர், இவன் போயிருக்கலாமே அந்த கொரோனால அப்படிம்பீங்க, அவன் போகவே மாட்டான். எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் வந்து சாவுறான், இவன் சாவ மாட்டேங்கிறானே ஆண்டவரே, என்ன ரொம்ப துக்கப்படுத்துறான் ஆண்டவரே. அவன் உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு பார்க்க பார்க்க அப்படியே நான் ஜெபம் பண்றேன் என்ன நடக்கலையே, அவனை உயிரோட வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அவன் கண்ணுக்கு முன்னாடி நீங்க வாழ்றத அவன் பார்த்து சாகணும். அவன் கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயர்த்தப்படுறத அவன் அதுதான் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடி. ஹல்லேலூயா. அதான அடி. அவன் செத்துட்டா எப்படி உங்க உயர்வை பாப்பா? அவன் ஒண்ணுமில்லாம போயிட்டா எப்படி உங்க உயர்வை பாப்பா? அவன் இருக்க இருக்க நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி நம்மளை உயர்த்தணும். அதான் கர்த்தர். அதனாலதான் அவனை இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் உயிரோட வச்சிருக்காரு, உங்க சொந்தக்காரன் உயிரோட வைப்பார். அவன் சாகவே மாட்டான். நீங்க நினைப்பீங்க ஐயோ செத்தா நல்லா இருக்கும், செத்துற வேண்டாம், சாக கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அவன் கண்ணு முன்னாடி கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும்னா நான் தனியா அந்த பூமியில இருந்தா செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம் தேவன் நிறைவேற்றணும்னா தேவனுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் பிரியமானதை செய்யணும். அதான் பாஸ் ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன் பழகிட்டா ரொம்ப ஈஸி, ஆண்டவரோட பழகிற வரைக்கும் தான் கஷ்டம். ஆனா பழகிட்டோம்னா நான் என்ன அறியாமலேயே அவருக்கு பிரியமா தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் எதை செய்தாலும் அவருக்கு பிரியமா இருக்கும். ஆமென். ஏன்னா நான் தப்பா செய்ய மாட்டேன், வார்த்தையை மீற மாட்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான பாருங்க, வேதத்தை வாசிக்கிறோம். ரோமர் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 1:2. ரோமாபுரியில் உள்ள, கவனிங்க, ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருந்த அந்த சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுறார்? ஹலோ கவனிங்க, ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன பிரியரா இருந்தா? ஏன் அப்படி எழுதுறாரு? ரோமாபுரி என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல இன்னைக்கு இந்த உலகத்துல அட் பிரசன்ட்ல எல்லாரும் போக விரும்புற அமெரிக்கா மாதிரி பெஸ்ட் கண்ட்ரி. அன்றைக்கு ரோமாபுரிக்கு எல்லாரும் போகணும்னு விரும்புவாங்க. ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி பிரயாணிக்கிறதுன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க.
அப்ப ரோமாபுரியில ஏன்னா அவ்வளவு செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு கூட்டம் தேவ பிரியமுள்ள ஒரு கூட்டமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட காசு இருக்கும், பணம் இருக்கு, எல்லாம் இருந்து தேவ பிரியரா இல்லாம போயிடாதீங்க. அப்ப அங்கிருந்த சபைக்கு அவர் பவுல் எழுதும்போது ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர், ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத இருந்த ஒரு கூட்டம் இருந்தது. உங்களுக்கு காசு பணம் வந்த பிறகு நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிடக்கூடாது. செல்வ செழிப்பு வந்த பிறகு தேவனை விட்டுறக்கூடாது. அப்ப இந்த வருஷம் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் எதை செய்தாலும், நான் எந்த நிலைமையில இருந்தாலும், கர்த்தர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி, நான் யாருக்கு பிரியமா நடக்கணும் சொல்லுங்க? தேவ பிரியராய். வேத வசனம் சொல்லுகிறத வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை. 2 தீமோத்தேயு புத்தகத்திலே ஹல்லேலூயா 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், 2 தீமோத்தேயு chapter 3 verse 4, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:4. துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். போதுமா? கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எழுதுறார். ஹலோ, என்ன காலம் வரும்? கொடிய காலம். அது சபைக்கும். அநேகர் சபைக்குள்ள எப்படி இருப்பாங்களா? தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியரா இருப்பாங்க. ஹலோ, தேவ பிரியரா இல்லாமல் என்ன பிரியரா இருப்பாங்க? ஆனா ரோமாபுரியில் இருந்த ஊழியர் விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும்போது ஒரு கூட்டம் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்க தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியர். இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிட்டு. இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பா. விசுவாசின்னா சர்ச்சுக்கு போனாதான் விசுவாசி. சர்ச்சை விட்டு வெளியில வந்துட்டா நம்ம விசுவாசி இல்ல. உலகத்தை அனுபவிக்கணும். ஹலோ, தகாததை அனுபவிக்க கூடாது. எதை அனுபவிக்கணுமோ ஒரு விசுவாசி அதை தான் அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்லும்போது என்ன சொல்றான்? எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, விசுவாசிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியணும், இதை நான் அனுபவிக்கணும், இதை அனுபவிக்க கூடாது, இதை நான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை வாங்கணும், இதை வாங்கக்கூடாது, இப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி சர்ச்சுக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. அது உங்களுக்கு தெரியணும், நான் சொல்லி தெரியக்கூடாது. ஆமென். நான் எப்பொழுதுமே நீட்டா சபைக்கு வரது விரும்புவேன். அடிக்கடி நான் உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். நல்லா கிளம்பி வரணும் சபைக்கு. அல்லேலூயா. இருக்கிறதுலே அதுக்காக டெய்லி போய் கடையில் வாங்கிட்டு வந்து புதுசு புதுசாக 2000 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்லலை. இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக போடணும். ஏன் தெரியுமா? நான் யாரை பார்க்க வரேன்? அப்படியா? உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. யாரை பார்க்க வரீங்க சொல்லுங்க? எந்த ராஜாவை? ஆமா, அவரை நான் பார்க்க வரேன். அவரை பார்க்க வரும்போது நான் எப்படி வரணும்? ஏன்னா என்ன பார்த்து தான் என் சபை மாறும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அழகா வாங்க. அதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற தூக்கி நகையெல்லாம் போட்டு, அதுக்காக நகையே இல்லை கவரிங் வாங்கி போட்டு அதெல்லாம் சொல்லலப்பா. நீட்டா வாங்க. என்ன, நான் ராஜாவை ஆராதிக்க வருகிறேன். அல்லேலூயா. அப்ப நான் அந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவிப்பதை தேவன் விரும்பல. ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது. இருட்டில் போனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு திறமையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இருட்டில் பக் 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 பக்னு இழுக்கிறான். என்னடா இருட்டில் இருந்து நல்ல புள்ளியா நல்ல சிகப்பா தெரியுது, என்னமோ யாரோ ஒருத்தர் நிற்கிறான். அப்பதான் எனக்கே தெரியுது. இந்த இருட்டுக்குள்ள நம்ம போற வழியில எவனா நிக்கிறான்னு போய் பார்த்தா அப்படி பக்கத்துல என் கார் வெளிச்சம் அடிக்குது. அப்ப கூட இந்த பக்கம் பாஸ்ட் வர போறான்னு நினைச்சானு தெரியல, நான் அந்த பக்கம் போயிருக்கேன். கர்த்தர் என்ன அனுப்புறாரு பாருங்க. அவன் என் கண்ணில் மாட்டலாமா? நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அவனை நான் ஒரு நல்ல விசுவாசின்னு நினைச்சேன். ஆடா ஆண்டவரே, இந்த விசுவாசிக்குள்ளேயும் ஒரு தனிப்பட்ட சுகம் ஒன்று இருக்கு பாருங்க. யாருக்கு பயந்து நின்று கப்பு கப்புன்னு நடிச்சானோ தெரியல. தோத்துறேன், இன்னைக்கு ஆளை காணோம். விட மாட்டேன். அவனை தனியாக ஒதுக்கி ஒரு நாள் உட்கார வச்சு, என்னப்பா அப்படின்னு மெதுவாக கேட்டு கக்க வச்சிருவேன். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிற பாய் என்னோட வாக்கிங் வருவார். அப்படி மேட்டில் ஏறும்போது அப்படின்னாரு, ஆஹா
மூக்குப்பிடி போடுறவர் போல இவரு. கண்டுபிடிச்சிட்டேன். பேசாமல் இருந்தேன். என் கூட வந்துக்கிட்டே இருந்தார். பாய் பாக்கெட்டில் என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லையே. நீ ஏறும் போது நான் பார்த்தேன், மூக்குப்பிடி தானே போட்டீங்க. ஏசப்பாக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவங்க கனவுலாம் வந்திருக்கிறார். எங்கள் சபையில் எத்தனையோ பேர் விரும்புகிறாங்க. அவங்க கனவுலாம் வரவே மாட்டேங்குது. எருமை மாடு தான் வருது. ஆனால் உங்கள் கனவுல ஆண்டவரே வந்துட்டார். ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதை கேளு. கேட்டுகிட்டே இருப்பார். ஜன்னல் ஓரத்தில் இப்படி நிற்பார். முடிஞ்சாலும் சொல்லுவார், அந்த வார்த்தை சொன்னீங்களா அது சூப்பருங்க அப்படிம்பார். தோத்திரம். நான் சொன்னேன், பாய் போடக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடையது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்படியா? நான் கேட்டுக்கிறேன். விசுவாசி சபைக்குள்ள இல்ல, விசுவாசி வெளியில இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதான் விசுவாசி. சொன்ன கீழ்படிது பார்த்தீங்களா? தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பது தேவன் விரும்பல. இந்த உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்துக்காக வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அடுத்தவன் என்ன வாழ்த்தும்படி வாழணும், அடுத்தவங்க என்னை மெச்சுக்கொள்ளும்படி இல்லையா? நீ தேவனுக்கு பிரியமா வாழு. இந்த வருஷம் கர்த்தர் உன்னோட இருப்பார். அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். உன்னை தனியாக விட மாட்டார். நான் எப்பொழுதும் அவர் சொல்ல, ஆல் தி டைம்ஸ் ஆல்வேஸ் ஐ அம் டூயிங். அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். அதனால அவர் என்னை தனியாக விடலை. அதனால தான் மேன்மை, அதனால தான் பெருமை, அதனால தான் உயர்வு, அதனால தான் எல்லா விதமான கிருபைகளும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? அவர் பிதாவுக்கு முன்பாய் அவர் சரியாய் வாழ்ந்து போனார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் எதை செய்தாலும் நான் உங்களுக்கு பிரியமா செய்வேன். சுகபோக பிரியரா இருக்க மாட்டேன். தேவ பிரியராய் மாத்திரம் நடந்து கொள்வேன். யாரும் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டு. நான் சொல்றேன், உலகம் அப்படிதான் வாழும், பக்கத்து வீட்டு அப்படிதான் வாழும். நீ நினைப்பீங்க, ஐயோ இந்த விசுவாசிலாம் இப்படி வாழுதே. நீங்க அதை பார்த்து தடுமாறாதீங்க. நீ தேவ பிரியனா இரு. ஆமென் சொல்லுங்க. நீ தேவ பிரியனா இருந்து பாருங்க. இந்த வருஷம் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ரெண்டாவது, ஒரு தேவ பிள்ளை என்ன தீர்மானம் எடுக்கணுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48-49 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 8:48-49. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். சரிதானே என்றார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8:48-49. அப்பொழுது யூதர்கள் பிரியம், உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறது சரிதான். நீ நான் ஆண்டவர் சொல்ல, நான் பிசாசு பிடித்தவன் இல்ல, நான் என் பிதாவை என்ன செய்றேன்? கனம் பண்ணுகிறேன். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். கொஞ்சீங்களா? பிதா இயேசுவோடு இந்த பூமியில இருந்ததுக்கு காரணம், ரெண்டு பேரும் அந்யோன்யமா ஐக்கியமா இருந்ததுக்கு காரணம், நான் பிதாவை என்ன செய்றேன்? I am honoring Father God. ஒரு தேவ பிள்ளை, ஹலோ கவனிங்க, நீ யார் கனம் பண்ணணும்? இந்த வருஷம் ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களுக்கான காரியத்தை செய்யணும்னா நீங்க மனுஷனை அல்ல, தேவனை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பின்னாடில கையை காணோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ யாரை கனப்படுத்தணும்? நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன். நீங்கள் என்னை என்ன பண்றீங்க? கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவர் மல்கியால கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? Where is my honor? தேவன் கனத்தை தேடுகிறார். மனுஷன் இன்னைக்கு கனத்தை தேடுறான். கல்யாணத்துக்கு போயிட்டா, சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டா என்ன எல்லாரும் கனம் பண்ணணும். அங்க கனம் பண்ணனா முடிஞ்சுது, அவ்வளவுதான். சண்டை போட்டு இருக்கிறத கையில இருக்கிறத தூக்கி அடிச்சு டம்மால் டுமில் 4 பேத்துக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனையை உண்டாக்கிட்டு நம்ம ஆட்கள் எத்தனையோ பேர் வர ஆட்கள்லாம் இருக்குது. இது வீட்டுக்கு வந்து அருமையான விசுவாசியா இருக்கும், சபைக்கு வரும்போது அருமையான விசுவாசியா இருக்கும். ஒரு விசுவாசி ரோட்ல பார்த்துட்டு, பாஸ்டர் உங்க விசுவாசி என்ன இப்படி ஆயிட்டாரு? ஏன்பா? நேற்று எங்க நைட்டு எங்க சொந்தக்காரங்க கல்யாணம், சொந்தக்காரங்க கல்யாணத்துல இலைய முதல்ல போடலையா? யாருக்கு? விசுவாசிக்கு. அது எப்படி? நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், எனக்கு இலைய முதல்ல போடல. எந்திரிச்சிட்டான், கத்த ஆரம்பிச்சிட்டான். லபோ லபோ லபோன்னு கூட்டம் கூடுது, விட்ட மாட்டேன். அவனை வேலைக்காரன் புடி, அவனை அடி. அவன் எப்படி எனக்கு இலை போடாமல் போல? ஏன் இப்போ இருப்பா, அந்த லைனை போட்டுட்டு இந்த லைனில் வரும்போது இலை போடுவான் இரு. அது எப்படி எனக்கு போடாமல் அங்கே போடான்? ஆஹா, அது உங்க விசுவாசி தான் பாஸ்டர். அது ஏன் விசுவாசி இல்லைப்பா, அது கர்த்தருடைய விசுவாசி. நீ என்ன விசுவாசிக்குது? அது அங்கே விசுவாசிக்குது. அங்கெல்லாம் நழுவிடணும். நம்ம விசுவாசி சொல்லக்கூடாதுல்ல. தோத்திரம் மானத்தையே வாங்குது. ஒரு இலை போடாததுக்கும் ஒரு சோறு போடாததுக்கும். ஏன்னா இவன் அவ்வளோ கனம் பண்ணணும். ஏன்னா இவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். அது என்னமோ தெரியல, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கெல்லாம் ஒரு பெருமை வந்துடும் போல.
நாங்கள் யார் தெரியுமோ? நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர். தோத்திரம். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை அப்பாவும் சும்மா இருப்பான். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரலாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் பெரிய பண்ணாட்டு பண்ணுவான். அவனை கனம் பண்ணணும், அவனை முதல்ல உட்கார வைக்கணும், எங்களுக்கு இடம் கொடுக்கல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, நான் பிதாவை கனம் பண்றேன். பிதா என்ன கனம் பண்றாரு? நீங்கள் என்ன கனவீனம் பண்ணுகிறீர்கள். சபையை பார்த்து சொல்ல, நீ என்ன கனவீனம் பண்ணிடாத. இந்த வருஷம் எனக்குரிய கனத்தை நீ கொடு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பா தேவனுக்கு கனம் கொடுக்க முடியும்? எந்த விதத்தில் அவருக்கு கனம் கொடுக்க முடியும்? வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Proverbs chapter 3 verse 9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எப்படி கனம் பண்ணுமா? கர்த்தரை கனம் பண்ணுப்பா. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை விட்டு நகரக்கூடாது, உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும், எல்லாம் ஆசை தான். ஆனா நீங்க எப்படி கர்த்தரை கனம் பண்றீங்க? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா பலனாலும். நீ யாரை கனம் பண்ணு? நீ கர்த்தரை கனம் பண்ற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவரை கனம் பண்ணனாலோ கர்த்தர் உங்களை கனப்படுத்த மாட்டார், உங்களை கனமடைய விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லாத்துலயும் நீ யாரை கனம் பண்ணணும்? தேவனை கனப்படுத்துப்பா. உண்மையா கனப்படுத்துங்க. நிறைய குடும்பம் போன வருஷம் ஆண்டவரை கனப்படுத்தல. நீ இந்த வருஷம் கர்த்தரை கனப்படுத்துங்க. எங்களுக்கே பிரச்சனை இருக்கு பாச, எங்களுக்கே பாச, எங்களுக்கே கடன் பாச. நீ கடைசி வரை கடனாவே இருப்ப நீ கர்த்தரை கனப்படுத்தலன்னா. ஆமென். நீ கர்த்தர் உன்னை கனப்படுத்தணும்னா நீ யாரை கனப்படுத்தணும்? தேவப்புள்ள கர்த்தரை கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்தணும்? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதுல கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமென்னு? ஆமென்னு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தீர்மானம். இரண்டாவது தீர்மானம் என்ன? நான் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். போன மாசம் கடைசியா நிறைய பேர் என்னை கூப்பிட்டு, பாச இந்த வருஷம் எவ்வளவு மிச்சம் எங்களுக்கு, நாங்க எத்தனை மாசம் கொடுக்கல நீங்க சொல்லுங்க. ஒரு 6-7 பேர் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட் தெம். நான் கேட்கல, நான் கடைசியாக போட்டேன். இந்த மாதம் தான் உங்களுக்கு தசமாக கொடுக்கக்கூடிய கடைசி மாதம், கடைசி நாள் அப்படின்னு போட்டேன். அதை பார்த்துட்டு எத்தனை நான் குறித்து வச்சுருக்கேன், யார் யார் எப்பப்போ கொடுக்குறீங்க, முதல் வாரம் கொடுக்குறீங்க, 2வது வாரம் கொடுக்குறீங்களா, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் நான் கர்த்தரை கனப்படுத்துவேன். எனக்கு மேலே ஒரு போதகம் இருக்கா, நான் அந்த தசமாகத்தை அனுப்புவேன். அதனால தான் நான் ஐ எம் பீயிங் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தர் என்னை போஷிக்கிறார். எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் பார்த்துக்கிறார். எப்பன்னா குறைவில் கொடுப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நிறைவாக இருக்கும் போது கர்த்தர் எல்லாம் கொடுக்கும்போது நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது வேறு. அவ்வளோ தன் ஜீவனத்துக்கும் உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள். எவ்வளோ போட்டா? 2 காசு தான் போட்டா. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை கனப்படுத்தணும்னா நீங்கள் கர்த்தரை பொருளாலும் விளைவின் எல்லா முதற்பலனாலும் உங்கள் வீட்டில் என்ன விளையுதோ அதில் கனியை கர்த்தருக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை சாப்பிடவே கூடாது. நாங்களே ஸ்தோத்திரம் பண்ணி நாங்களே ஆமேன்னு சொல்லி நாங்களே சாப்பிட்ருவோம். அது சாப்பிட்டா அந்த மரம் அதுக்கு பிறகு வரவே வராது. ஸ்தோத்திரம். இல்லையா? ஒரு நாள் கொண்டாந்து இவ்வளோ கொய்யாப்பழம் கொடுத்தாங்க. எப்போ கொய்யா மரம் வச்சிங்க? அது 10 வருஷமா இருக்கு. 10 வருஷம் கொய்யாப்பழத்தை 10 வருஷம் கழிச்சு கொடுக்குற. அப்போ இத்தனை வருஷம் நீ அந்த கொய்யாப்பழம் எங்கே போச்சு? ஹலோ, கொய்யா மரம் வச்சிருக்கவங்களே, நானேவா தின்ன போறேன் இவ்வளோ கொய்யாப்பழத்தை கொடுத்து? இந்த போகும்போது வாடா இந்த 2 எடுத்து போடா, இந்த நீ எடுத்து 2 எடுத்து போடா, அப்படி தானே சொல்ல போகிறேன். நானே சாப்பிட முடியும் இவ்வளோ கொய்யாப்பழத்தை? பாஸ்ட்டு இவ்வளோ கொய்யாப்பழத்தை சாப்பிட்ருவாரு. எனக்கு அவ்வளோ பெரிய வயிறாக இருக்குது, நான் எல்லா கொய்யாப்பழத்தையும் சாப்பிட்றதுக்கு. அப்போ இத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் கொய்யாப்பழம் இருந்துச்சா, கொய்யா மரம் இருந்துச்சா? ஆமா பாச, கொய்யா மரம் இருந்துச்சு. அப்போ நீயே சாப்பிட்டு நீயே முடியும். ஆமா, நானே சாப்பிட்டு நானே. அட கத்தாவே, ஏவனை கனப்படுத்துனா ஒரு கொய்யாப்பழம் இத்தனை ஃபர்ஸ்ட் கனி வந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு? அது 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தில் நான் சொன்னேன், அடுத்த 7 வருஷத்துக்கு ஒரு கொய்யாப்பழம் கூட பறிக்கக்கூடாது, எல்லாம் கர்த்தருக்குரியது. கொடுத்துருவானா? கொடுக்க மட்டும் மனசே வராது. எல்லாரும் தனக்கு செய்யணும், ஆனால் தனக்கு தான் யாருக்கும் செஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மாவா இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் இருக்குது சபை. அவங்க என்னை விசாரிக்கவில்லை, நான் அப்படி இருந்தேன், என்னை கேட்கவில்லை. நீ எத்தனை பேர்த்த போய் கேட்ட? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு டக்குன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு, சிஸ்டர் பயப்படாதீங்க, நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம். அதானே சபை. இவங்க யாரையுமே கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இவங்களை எல்லாரும் கேட்கணும். நாங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்கணும். ஸ்தோத்திரம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம், எங்களை யாராவது கேட்டார்களா? நீங்கள் எத்தனை பேர்த்த கேட்டீங்க?
நீங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்கீங்க? நீங்க எத்தனை பேருடைய சோர்வுல பலவீனத்தில் உங்களை தாங்கியிருக்கீங்க? அதனால தான் சொல்ல, சபை முடிச்சோடனே எல்லாரோடையும் பழகுங்க, எல்லாரோடையும் கை கொடுங்க. எப்படி இருக்கீங்க பழகிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்கு போங்க சாப்பிடுங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ நெவர் அலோ தெம். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் என்கிட்ட சொல்லிருங்க, முதல்ல ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்நாள் உட்காந்துருக்கு, எனக்கு தெரியாமல் போயிடாதீங்க. ஏன்னா அங்கே போய் ஏதாவது முடிச்சு போட்டு வந்துடுவீங்க. தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ நல்ல ஆட்கள் பேசிகிட்டே இருப்பான், நல்லா தான் பேசுவான். பேசிகிட்டே இருக்கும் ஒரு ஆவி இறங்கிடும். அந்த ஆவி இறங்கணும் என்னைய பற்றி தான் பேசுவான். ஹலோ, அந்த பிசாசுக்கு அவ்வளோ கோபங்க என் மேலே. இந்த ரெங்கம்பாளையத்திற்கு அத்தனை பிசாசுக்கும் என் மேலே கோபம். ஆமாம், இருக்கத்தானே செய்யும். அது உங்கள் மேலே இறங்கணும்னே உங்கள் வாயை திறந்து அவன் பேசினதாவது பைபிள் சொல்லுதில்ல, என்னை பற்றி சவுட்டு மேனிக்க திட்டி, அது உங்களுக்கு சாபம். விட்டுருங்க, அதெல்லாம் பழைய காரியம். சபை வளரும் போது அதெல்லாம் கண்டு போயிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் இந்த வருஷம். அதுக்கு என்ன செய்யணும்? என் பொருளாலும் என் விளைவின் எல்லா பலனாலும் அவரை கனம் பண்ணுங்க, அவரை கொண்டு வந்து கனம் பண்ணுங்க. பாச எனக்கே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு பகுதியை மறைச்சு வைக்காதீங்க. இந்த வருஷமாவது முடிவெடுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்குறது எல்லாத்துலையும் நான் உண்மையாக இருப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். லேலுயா. அடுத்து மூன்றாவது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து கடந்து போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவ பிள்ளை என்ன தீர்மானம் எடுக்கணும்? மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசித்து கடந்து போகிறேன். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே சத்தமா சொல்லுங்க. அங்க எப்ப? அதிகாலையில. இன்னொரு இருக்கு, அதிக இருட்டோட அவர் எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் தனிமையா இருந்து ஜெபம் பண்ணினார். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையினுடைய முதல் இடம் கர்த்தருக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்க, பாதி கையை காணும். அப்பதான் தேவன் உன்னோட இருப்பார். அவர் என்னை தனியே விடவில்லை. இந்த பூமியில நான் தனியா இல்ல. எல்லாரும் கைவிட்டு ஓடி போயிட்டாங்கப்பா. கூட இந்த சீசர்கள் ஓடி போனாங்க. அம்மா அப்பா கூட வர முடியல. ரொம்ப நேசித்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்து போனான். ஒருத்தனை நம்பி பணப்பையவே கொடுத்திருந்தார், அவன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாரும் போயிட்டாங்க. சொன்னாரு, பிதா என்னை தனியே விடவில்லை. உங்களை ஆண்டவர் தனியே விட மாட்டார் இந்த பூமியில. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் கர்த்தர் உங்களோட இருப்பார். அதான் வாக்குத்தத்தம். நானும் என் தேவனும் நானும். அதான் செய்தி. அவர் என்னோட இருக்கணும், நான் அவரோட இருக்கணும்னா நான் அவருக்கு முன்னாடி பிரியமானதை செய்யணும், அவரை கனப்படுத்தணும். மூன்றாவது, அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இருக்கணும். First place goes to God. கர்த்தருக்கு முதலிடம். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அண்ணன் சொல்ல, நீ முதல்ல என்ன தேடுப்பா, முதல்ல எனக்கு நேரம் கொடு. சபைக்குள்ள ஜெபிக்கிற ஆட்களுடைய முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபம் பண்ற ஆட்கள்னு. வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி கொடுத்தேன். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு செய்தி கொடுக்கிறாரு. மோசேட்ட சொல்றாரு, குறித்த காலத்துல பலி செலுத்துவதற்கு எச்சரிக்கையா இருன்னு ஆரோன்ட்ட போய் சொல்லு. குறித்த நேரத்தில் போய் பலி செலுத்தணும். நேரம் தப்பி பலி செலுத்தக்கூடாது. கரெக்டா சாயந்தரம் 4 மணிக்கு 10 வச்சிடணும் விளக்க ஆசரிப்பு கூடாரத்தில். அதான் ஆரோனுடைய வேலை. இரவெல்லாம் விளக்கு எரியணும், அணைஞ்சிடக்கூடாது. அப்போ அவன் தூங்குவானா? ஆரோன் தூங்கியிருப்பானா? அவன் பிள்ளைகள் தூங்கியிருப்பாங்களா? கவனமா இருப்பான். எரியணும் எரியணும் எரியணும். ஸ்தோத்திரம். சபையை குறித்து கவனமா இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் சோறமா இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு ஊழியம், அடுத்து ஒரு உபவாசம், அதுக்கப்புறம் ஒரு எழுப்புதல் கூட்டம். இதை ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஜனங்க எல்லாரும் ஃபயரா இருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு ஒரு தேவப்பிள்ளை தெரிந்திருக்கணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்ப? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இந்த வருஷம் போன வருஷம் வரைக்கும் இருக்கட்டும். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, என் முதல் அதிகாலை நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க? பொய் சொல்லாம சொல்லுங்க, இந்த வருஷம் நான் கொடுக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் இல்லை, நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அந்த ஆசையும் அந்த விருப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கைகள் அப்படியே உயர்த்துங்க பார்ப்போம். யாரையும் பார்க்காதீங்க. யார் தூக்குனா யார் இறக்குனா அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க.
ஆண்டவர் உங்களோட இந்த செய்தியில பேசுவார்னா உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் அதிகாலையில் நான் எழுந்திருக்கிற அந்த முதல் மணி வேலையை நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே, நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்காம இருக்க மாட்டேன், உம்மை அசட்டை பண்ணாம இருக்க மாட்டேன் ஆண்டவரே, அசட்டை பண்ண மாட்டேன், உம்மை கனீனம் பண்ண மாட்டேன், நான் உமக்கு பிரியமா நடப்பேன் ஆண்டவரே. எனக்கு அந்த ஜெப ஆவியை தாரும் சொல்லுங்க, எனக்கு அந்த ஜெப ஆவியை தாங்க. ஆமென். அதான் சபை, அதான் சபை. நான் பிரசங்கம் பண்ணுறதுல ஒரு 10 பேர் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்றாங்க இந்த தீர்மானத்தில்னா அதான் எனக்கு சக்சஸ். உங்களை ஜெபிக்க வைப்பது தான் எனக்கு வேலை குறைவு. நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு நான் முட்டி முட்டி மோதி மோதி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆசீர்வாதம், இந்த வீட்டு பிள்ளை கல்யாணம் ஆகணும், அது கல்யாணம் ஆகிற பிள்ளை தூங்குது. அட கத்தாவே, அட கத்தாவே, உனக்கு ஒரு உணர்வு வேணாமா? என் கல்யாணம் எப்படி ஆண்டவரே நடக்கும், எப்படி வேணா வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுங்க, பேசாம படுத்துக்கங்க. பரவாயில்லையா? எனக்கு வரப்போற புருஷன் எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு நீ ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு படுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நான் சொல்லியிருக்கேன், எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. கண்ணு இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும். அது வராது கிளி மூக்கா வச்சு நினைச்ச முடியும் இல்லை? உங்களுக்குலாம் வந்தவங்களாம் சந்தோஷமா இருக்கீங்க, எங்களுக்குலாம் நல்லா வந்துருச்சுப்பா. அட வரவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். மேட்ச் கரெக்டாக இருக்கணும், என் பிள்ளைக்கு கரெக்டாக இருக்கணும் ஆண்டவரே. அவன் ரொம்ப 6 அடியில் நின்று நம்ம பிள்ளை 4 அடியில் நின்றுச்சா கஷ்டம் தானே? ஜெபம் பண்ணுமா வேணாமா? இவ்வளோ பெரிய தரிசனத்தை என் கையில் இப்போ கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு பாரம் அதிகமாயிடுச்சு. இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் சரி வாங்கலாம் இடம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஓடிட்டே இருந்தேன். முதல் தேதியை ஆண்டவர் போட்டு போயிட்டாங்கப்பா, தரிசனம் உன் மேலே போட்டேன். இப்போ நம்மளால் தூங்க முடியுமா ஒழுங்கா? ப்ரே ப்ரே. இனி அவ்வளோதான். நீ ராக்காலத்தில் எழுந்து அதிகாலை எழுந்து பகல் நேரத்தில் கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரே தரிசனத்தை நிறைவேற்றுங்க, தரிசனத்தை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு எனக்கு என்ன கத்தர் எல்லாம் கொடுத்துட்டாரு. எனக்கு இனி எனக்கு எதுவும் வாங்கணும்னு இல்லை, கத்தர் எல்லாத்தையும் நிறைவாக வச்சிருக்கிறார். அடுத்து ஒரே ஒரு தரிசனம், சபை. சபை இடம் வாங்கணும், கட்டணும். ஆனால் அது சுலபம் அல்ல. ஆமென். அது அவ்வளோ சுலபம் அல்ல. சத்துரு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவான். ஆனால் சபைன்னு வரும்போது எங்கிருந்து எழும்புவான்னு தெரியாது. ஆனால் நம்ம பைபிளில் இத்தனை படை வீரர்களை வச்சு நான் பயப்படணுமா? உங்களெல்லாம் பாருங்கள், படை வீரர்கள்னு சொல்லியிருக்கேன். ஆட ஆண்டவரே, நாங்களாம் இல்லை பாஸ்டர், நான்லாம் குத்துனா ஓடி போயிடுவேன். இப்பயே ஓடி போயிரு வெளியில். தோத்துறேன். ஐயோ, எங்களை பார்த்து நீங்கள் படை வீரன்றீங்க, நாங்களே எல்லாம் நட்டு கழண்டு போய் வந்திருக்கிறோம். ஆட நட்டை டைட் பண்ணுறதுக்கு தான் இங்கே அமைச்சிருக்கிறாரு உங்களை. ஆமாவா இல்லையா? நம்ம எனக்கு நான் பார்க்கத்தான் ஆள் இப்படி இருக்கேன் பாச, உள்ளெல்லாம் கழண்டு போச்சு, கட்டுறதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறாரு. வா உன்னை டைட் பண்ணிடுறேன். சோத்திரம். இல்லை லூயா. சாகவும் விட மாட்டேன், சுகவீனமாக இருக்க விட மாட்டாரு, சுகமாக உள்ள வைப்பாரு. சொல்லுங்க, நான் ஒரு சோல்ஜர். ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் எப்பொழுது சொல்ல, நான் சோல்ஜர், நான் தேவனுடைய படையில் ஒரு சோல்ஜர். நீ அப்படி சொன்னாதான் நீங்க இந்த சபைக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. எப்பெல்லாம் ஜெபம் வருதோ ஓடி வருவீங்க. ஏன்னா நான் சோல்ஜர். இஸ்ரேல்ல ராணுவம் உள்ள இறங்கிட்டான், பாலஸ்தீனுக்கு உள்ள இறங்கிட்டான், ஹமாஸ் தீவிரவாதி உள்ள இறங்கிட்டான். இஸ்ரேல் பிரதமர் அவர் ஒரு ஏற்கனவே ராணுவ வீரர். ஸ்தோத்திரம். அவன் ஒரு தளபதியா இருந்தவர். அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, கிளம்புங்க எல்லாம் வீட்டில இருந்து. அவ்வளவுதான், ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் வீட்டில் அம்மா அப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு யுத்தத்துக்கு கிளம்பிருச்சு. 3.5 லட்சம் பேர் நிற்கிறான் போய் யுத்தத்தில். பியூட்டிஃபுல். அதெல்லாம் அவன் ராணுவத்தை எப்படி வச்சுக்கான் பாருங்க. நீ இந்த நாட்டில் பிரஜையா இரு, இந்த நாட்டில் நீ ஒரு குடிமகன், ஆனா நீ ஒரு யுத்த ராணுவ வீரனா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆம்பளை பொம்பளை அத்தனை பேத்துக்கும் அவன் என்ன செஞ்சிருவான், ராணுவ பயிற்சி கொடுத்துருவான். இப்போ உங்க பிள்ளைய ராணுவத்துக்கு அனுப்பணும் விடுவீங்களா? இல்லை என் பிள்ளைய தான் விடுவேண்ணா அப்படி சொல்லுங்களேன். விடமாட்டோம்ல. ஆனால் அங்கே எல்லாரும் ராணுவ பயிற்சி. ஏன்னா இத்தனோடு கண்ட்ரி, அவனுக்கு பக்கத்தில் 17 அரபு கண்ட்ரி, எப்போ அடிப்பானே தெரியாது. அதுக்கு ராணுவ வீரர்கள் 1 லட்சம் பேர் பத்தாது. நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் துப்பாக்கியை தூக்கணும். அவன் அப்படி ராணுவத்தை வச்சிருக்கான் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணிருங்க. நீங்க ஜெபம் பண்ணாம அந்த நாளை துமங்காதீங்க. அதுதான் நீங்க தேவனை கனப்படுத்துறது. ஆமென். அதுதான் நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது. ஆண்டவர் சொல்ல, நீ முதல்ல என்ன தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன். நான் கொடுப்பேங்கிறாரு. நீ சம்பாதிக்காதப்பா, நீ தேடிட்டுலாம் போக வேண்டாம்ப்பா, நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ செய்யற வேலையை செய். ஆனா ஆசீர்வதிக்கிறவர் நான். இன்னைக்கு இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றோம். ஜபமும் கிடையாது, வேத வாசிப்பும் கிடையாது, குடும்ப ஜபமும் கிடையாது, ஆலய வாழ்க்கையும் கிடையாது. ஸ்தோத்திரம். மாசத்துல ஒரு நாள் ஆலய வாழ்க்கை, இப்படிலாம் இருந்துட்டு
எப்படி கர்த்தர் உங்களோட இருப்பாரு? நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் விசுவாசிகள் தான். நீங்களா சொல்லிக்கணும் நான் விசுவாசி. இந்த திருட்டு போய் சொன்ன நான் திருடன் இல்லை, நான் திருடன், அவன் தான் திருடன். பார்த்துருக்கீங்களா? அது போல நீங்கள் தான் சொல்லிக்கணும் நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் விசுவாசி. கர்த்தர் உன்னை விசுவாசியை வைக்கணும். நீ தேவனை தேடுறது இல்லை, கனப்படுத்துறது இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுக்கறது இல்லை, எதையும் கொடுக்கறது இல்லை. நீ பாட்டுக்கு வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, எதையும் கேட்டால் நாங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டோம் பாஸ்டர் அப்படின்னா, நான் உங்களை சில ஆட்கள் தண்ணி தெளிச்சு விட்டேன். போ இது கேட்டால் ஓடி போயிருன்ட்டு நானே விட்டுட்டேன். அப்போ என் கேஸ்லேருந்து உங்களை கழட்டி விட்றேன்னா உங்களுக்கு ஆபத்து. பாஸ்ட் உங்களை கேட்கல, கண்டிக்கலைன்னா என்னை பொறுத்தளவு அது ஆபத்து. நான் உங்களை கேட்கணும் எப்பொழுதும். அப்போ நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஏன்னா இன்னைக்கு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை சபைகளில் கூட்டம் கம்மி. ஸ்தோத்திரம். எல்லாம் என்ன 10 பாஸ்டர்ஸ் இருக்கும், 10 பேரும் சொல்கிறது தான் மாதத்தில் திருவிருந்துக்கு தான் எல்லாமே வருவாங்க. நான் அப்படி வைக்க விரும்பலை. ஒன்று காலையில் வா, இல்லைன்னா சாயந்தரம் வா. ஏன்னா வேறு எங்கேயும் சபையிலே ஆராதனை ஈவினிங் கிடையாது. நான் சொன்னேன் ஏதோ ஒரு ஆப்ஷன், காலையில் வந்துருங்க இல்லைன்னா சாயந்தரம் வந்துருங்க. அந்த வாரம் அட்டன் பண்ணிட்டு ஓடிடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் நீங்கள் ஆராதனைக்கு வராத நாளே இருக்கக்கூடாது. 52 வாரமும் நீ தேவனை கனப்படுத்திப்பார். தேவனுக்கு முதலிடம். என்ன கேட்ட காலை ஆராதனை போல இவ்வளோ எனர்ஜியாக நான் சாயந்தரத்தில் பேச மாட்டேன். அது வந்து ஹைலைட் மட்டும்தான். கிரிக்கெட் 50 ஓவர் நடக்கும், அதை 10 நிமிஷத்தில் போட்டுருவோம் 50 ஓவரையும். அது வந்து ஹைலைட் பேர். இப்போ சாயந்தரம் ஆராதனை அப்படி தான். இதனுடைய சுருக்கம் தான் அங்கே. உங்களுக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னா காலை ஆராதனை தான். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவர் இந்த வருஷம் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, எல்லாத்துலேயும் நீ யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு. ஜெபத்துக்கு கொடுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. வீட்டில் ஜெபமே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிசாசு போராடுவான், பயங்கர போராட்டம் வரும், பயங்கர பிரச்சனையை சந்திப்பீங்க. அதனால தேவனுக்கு முதலிடம் கொடுத்துட்டா அவர் எல்லாத்தையும் அமர்த்திடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 26:9 வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 26:9. இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 26 verse 9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுவேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமென். ராட்சாமங்களில நான் என்ன செய்றேன்? வாசிங்கத. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவுல உங்களை தேடுதான். இரவுல தேடணும். வாரத்துல ஒரு நாளாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் நைட் ஜெபம் பண்ணணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ முடியாது பாஸ்டர், ரொம்ப கஷ்டம். கஷ்டம் எல்லாமே கஷ்டம்தான். வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவுமே வராது. வாரத்தில் ஒரு நாள் முழங்கால் போடுங்க. உங்கள் குடும்பத்து காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ ராத்திரி நடுராத்திரி 12 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. எதுக்கோ மனுஷன் தூக்கப்படுறான், எதுக்கோ எந்திரிக்கிறான். எங்கள் வீட்டுக்கிட்ட கடை வச்சுருக்காரு. வேறு எந்த கடையிலையும் 5 மணிக்கு காய்கறி இருக்காது. 3 மணிக்கு போவார், 4:30 வருவார். 5 கடையை திறந்து காய்கறிலாம் வச்சுருவார். அடுத்தவன் கடை திறப்பான் 7 மணிக்கு. அந்த 7 மணிக்குள்ளே இவர் 4 முடிச்சு சம்பாரிச்சு எடுத்துருவார். அந்த 3 மணி நேரத்தை காசு எடுத்துருவார். இவன் அப்போ தான் 7 மணிக்கு கொண்டு வந்து காய்கறியை வச்சு ஜனங்க 1-2 பேர் அந்த 7 மணிக்கு எந்திரிக்க சோம்பியார் 2-3 இருக்கும்ல தெருவில், அது வந்து அங்கே வாங்கும். தோத்திரம். ஆனால் இவர் அந்த 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 2 மணி நேரத்தை காசு எடுத்துருவார். எல்லா காசும் எல்லா காய்கறியும் தீர்ந்து போயிடும். சுறுசுறுப்புள்ள கைகள் ஆசையை சம்பாதிக்கும். சும்மா சொல்றாரு, அதிகாலையில் எழுந்தவனும் இளவயதில் மணந்தவனும் சுகமாக இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அதிகாலையில் எழுந்தவனும் இளவயதில் மணந்தவன். வயசான காலத்தில் கல்யாணம் ஆகி அதை புள்ள பெற்று அப்போ நான் புள்ள பார்க்கும்போது 50 வயசு ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்காது. ஏற்ற காலத்தில் கல்யாணம் பண்ணணும், இளம் வயதில் மணக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும். ரெண்டே கம்பேர் பண்ணுறான் பாருங்க. நீ அதிகாலையில் எழுந்திரிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளை தட்டி விடுங்க. அவன் எந்திரிக்க மாட்டான், 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். ஸ்தோத்திரம். அவனை பிடிச்சி உலுக்கி எந்திரிச்சு அவனை பழக்கப்படுத்துங்க. பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அவன் முதலிடம் யாருக்கு கொடுப்பான்? ஸ்தோத்திரம். ஏசாயா சொல்றாரு, ராத்திரி ராட்சாமங்களிலே என் ஆத்துமா உமக்காக என்ன செய்து வாஞ்சிக்கிறது. உங்களை வாஞ்சிக்குதுப்பா. நைட்டு படுக்கும்போது நல்ல செல்போனை பார்த்துட்டு பேய் பிசாசு கதையை பார்த்துட்டு 1 மணிக்கு படுத்தா ஆண்டவரா வருவாரு. போர்வையை போத்திட்டு வேற பார்க்கறான். கண்ணு போச்சு, நொல்ல கண்ணா போச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
யாரும் பாத்திரக்கூடாது, தான் பார்க்கறது. எல்லாம் பக்கத்துல தான் படுத்திருக்கான், நல்லா இழுத்து மூடி செல்போனை பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு பிசாசு அதோட மூடி வச்சு படுத்தானா என்னதான் வரும்? ஏசுநாதர் ஒரு நாள் வரமாட்டார், பிசாசு தான் வரும். நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு அதிகம். ஏன் எந்திரிக்க முடியல தெரியுமா? இந்த ராத்திரி லேட் நைட் தூங்கி காலைல எந்திரிக்க முடியல பார்த்தீங்களா? அதான் பிரச்சனை. ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளை இந்த வருஷம் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு இருக்கணும். ராத்திரி என் ஆத்துமா வாஞ்சிக்குது. ஆண்டவர் சில நேரத்தில் எழுப்புனா ராத்திரில எந்திரிச்சு முழங்கால் போடுங்க. எதுக்காக ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணணும்? என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்றீங்க? ஜெபமே வாசனையே இல்லாத குடும்பங்களை கர்த்தர் எப்படி நினைப்பார்? உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. 7:12 நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டு 7:12. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எடுத்துட்டீங்களா? உன்னத பாட்டு 7:12. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளித்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஓ ராபா சாந்தாடாபா ரதியாந்தராபா. இந்த வசனம் புரிஞ்சவங்களுக்கு தான் அது ரொம்ப இன்பமா இருக்கும். நேசருடைய நேசத்தை விரும்புகிறவர்கள் தான் அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு போவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன வசனம் சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு. நீ ஆண்டவரோட நல்ல பழகி அவரோட பேசணும், என் காரியத்தெல்லாம் அவரோடு சொல்லணும், அவர் நேசத்தினால நான் நிரம்பணும் அப்படின்னா அதிகாலை வாரும் திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். நீ என்னதான் பகல்ல உட்கார்ந்து முட்டி மோதி ஜெபம் பண்ணாலும், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல 28 வருஷம் இந்த ஊழியத்தில் 29, அடுத்த வருஷம் 30, பகல்ல பண்ற ஜெபம் ஒரு நாள் நல்லா இல்லை. அதிகாலை ஜெபம் தான் அவ்வளோ கிருபையா, அவ்வளோ பிரசன்னமா. நீங்க நின்று பாருங்களேன். அப்படிலாம் நாங்கள் ஜெபம் பண்ண வரமாட்டேங்குது பாசன்னா, நான் பண்ண ஒரு நாள்ல வந்துடல. நான் பண்ண ஒரு நாள்ல பிரசன்னமும் ஒரு நாள்ல முகமும் மகிமை வரல. நான் போய் டெய்லி நிற்பேன். அதிகாலையில் 4:30 நிற்பேன், 4 மணிக்கு நிற்பேன், சில வேளை 5 மணிக்கு நிற்பேன். ஆனால் 5 தாண்ட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் முனிமே, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஆமா 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமை. ஹலோ, 7 மணிக்கு எந்திரிக்க எருமை வச்சாலும் சரி, 6 மணிக்கு வச்சாலும் இல்லை பச 7 மணிக்கு தான் பச எருமை. அப்போ 6 மணிக்கு பசுமாடு போ. அப்படியே எருமை தான் எழுப்புற வரைக்கும் எந்திரிக்காது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கை 7 மணி வாழ்க்கை தான். 7 மணிக்கு மெதுவாக எந்திரிச்சு போய் சமயக்கட்டுன்னு ஒரு டீயை போட்டு காப்பியை குடிச்சு உட்காந்து 4 பேரும் பேசி வரிக்கையை கடிச்சு, அந்த பல்லையும் விளக்க மாட்டான், ஒன்றையும் விளக்க மாட்டான், அந்த வரிக்கையை எடுத்து நறுக்கு 4 கடிச்சாதான் அந்த எச்சோட உள்ள போ. பார்த்தீங்களா, உன் ஆயுசு கம்மி போ. பல்லு விளக்காம தின்ன உன் ஆயுசு கம்மி. நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிக்கலையா? நான் சயின்ஸில் படிச்சிருக்கேன். நைட்டு படுக்கும் போது பல்லையும் விளக்க மாட்டீங்க, ஒன்றும் விளக்க மாட்டோம், அப்படியே படுத்துக்குவோம். வாயாவது குப்பிடிச்சு படுப்போமா? அதுவும் இல்லை, கொஞ்சம் அரிசியை வாயில் போட்டுட்டு ஒதுக்கி இப்படி வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் எந்திரிச்சு அந்த அரிசியை கொண்டு வெளியே துப்பி ஒரு கோழியை சாப்பிட சொல்லுங்க, கோழி செத்து போயிடும். நீ படிக்கலையா? உண்மைங்க, செஞ்சு பாருங்க. உங்க கோழியில செய்யாதீங்க, அடுத்த வீட்டு கோழியில செஞ்சிருங்க. எப்படிலாம் யோசிக்கிறீங்க? எங்க வீட்டு கோழி துப்புல செத்து போச்சுன்னா என்ன பாச பண்றது? தோத்திரம் ஆண்டவரே. இட் இஸ் சயின்ஸ், அது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். உங்க வாய்க்குள்ள அவ்வளோ விஷம் இருக்குது. அதனாலதான் காலையில எச்சம் முழுங்காத, போய் வாயை கொப்புளிச்சு ஆண்டவர் சமூகத்தில் நில்லு. தேவப்பிள்ளை 4 மணிக்கு வந்து தோத்திர ஆண்டவரே நல்லா மென்னு முழுங்கி, அது 6 மணிக்கு அம்மாவை தட்டில் ஒரு, இந்த அம்மாவுக்காவது அறிவு வேணாம்மா, 2 வரிக்கையை வச்சு, தம்பி இல்லைன்னா டைகர் பிஸ்கெட் 5 ரூபா பாக்கெட் அதை கொண்டு வச்சு, டே எந்திர்றான் இருவேன் அப்படி எழுப்பி அதே கையில் தொட்டு அந்த காப்பியை கண்ணை திறக்காமையே சாப்பிடுவான். கண்ணை திறக்காம சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த அம்மா தொடச்சு விடுவோம். படுத்துக்கப்பா. விளங்குமான்னு தெரியல. எங்க வீட்டில் பாசம் பல்லு விளக்காம கொடுக்க மாட்டாங்க.
பல்லு விளக்குனது தான் உண்டு எல்லாம். அதிகாலையில் எந்திரி, வாங்க திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அங்கே என் நேசரின் உச்சிதமான அந்த அன்பை என் நேசரோடு பகிர்ந்து கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லுது, திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா நிறைய இருக்கு. யாருடைய வாழ்க்கை கனிவுள்ள வாழ்க்கையா இருக்கும்? அந்த அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நின்று தேவனோடு உலாவி தேவனோடு பேசி தேவனோடு உறவாடுகிறவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல நீங்க தொடங்கின இடத்திலே தான் நிப்பீங்க, உங்க வண்டி மூவ் ஆகாது. ஆண்டவர் ஒரு தீர்மானம் இருக்கு சொல்றார். இந்த வருஷம் என்ன தீர்மானம்? முதல் தீர்மானம், தேவனுக்கு நான் எப்பொழுதும், அப்படி சொல்லுங்க, எப்பொழுதும் பிரியமா இருப்பதற்கு நான் ஒரு தீர்மானம். என் பேச்சு, என் நினைவுகள், என் வார்த்தை இனி அவருக்கு பிரியமா இருக்கணும். இரண்டாவது, அவரை கனம் பண்ணுவதில் நான் முந்திக் கொள்ளணும். அவரை எப்பொழுதும் என் விளைவின் முதற் பலனாலும் என்னுடைய பொருளாலும் அவரை கனப்படுத்தி. மூணாவது, முதலிடம் அவருக்கு. கர்த்தருக்கு அதிகாலையில் எழுந்த உடனே, ஆண்டவர் இந்த பூமியில இருந்து பிதாவோடு இருந்தார்னா, அவர் அதிகாலையில் எழுந்த போது முதல் வேலை அதிக இருட்டோட தனிமையான ஒரு இடத்துக்கு போய், சில இடத்துல மலைக்கு போனான்னு எழுதியிருக்கு, சில இடத்துல வனாந்தரமான இடத்துக்கு போனான்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் எதுக்காகனா தனிமையை குறிக்கும். தனியா போய் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் முன்னாங்க படுத்துருக்க இடத்துல நின்று லபோ லபோன்னு கத்துனீங்கன்னா எந்திரிச்சு அடிச்சு போடுவான். நம்ம பண்றது, எல்லாரும் எழுப்புறேன் பாஸ்டர்ன்றான். என்னதான் ஞானமோ தெரியல. தோத்திரம் 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 தோத்திரம். அதிகாலையில் பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டினா, என்னடா என்னமா பண்ற? பிசாசே, இயேசுவின் நாமத்தில் போ. பக்கத்து வீட்டுக்காரன், பிசாசே போ. அவன் சண்டைக்கு வந்துட்டான். நான் பிசாசா? காலையில் நீ 10 வீட்டு கேட்குற மாதிரி தோத்திரம் தோத்திரன்ட்ட அந்த அம்மா. அப்புறம் எப்படி நான் தோத்திரம் பண்றது உனக்கு தெரியும்? ஆடா ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிய வேணாம் ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும் ஆண்டவரே. ஆட்களுக்கு என்னதான் சொல்லி வந்து சொல்லு, எப்படி பாஸ்டர் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி பிசாசு மாதிரி வரான் என்கிட்ட சண்டைக்கு? அவன் பிசாசு மாதிரி தான் வந்தான், நான் அந்த பிசாசாவே வந்திருப்பேன் உன் வீட்டுக்கு. தோத்துறேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் கத்துறேன், நான் விட்டுருவேனா? அவன் காலை எந்திரிச்சோன்னா கந்த சிசி போட்டு என் வீட்டு பக்கம் ஜன்னல் மேலே வச்சுட்டானே, நான் விட்டுருவேனா? அப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கும். அப்புறம் எப்படி அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும்? ஜெபத்திலேயே, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சியும். அவனை அவன் அடிச்சே விடுவான் அவங்கள வந்து பக்கத்தில். பக்கத்து வீட்டுக்காரனை ஜோம் பண்ண சைலண்டாக பண்ணுங்க. புருஷனுக்கு ஜோம் பண்ணா, என் குடிகார புருஷனை சந்தியும் ஆண்டவரே. 4 மணிக்கு அவன் குடிச்சிட்டு படுத்திருக்கான், எந்திரிச்சு இழுத்து விடுவான். என்னைய வாடி குடிகாரின்ற? அவன் குடிகாரன் தான், அவன் ஒத்துக்க மாட்டான். என்னைக்காவது குடிகாரன் ஒத்துருக்கானா? ஒத்துக்க மாட்டான். நீ குடிச்சிட்டு அவனை வந்து நீ தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவான். என் குடிகார புருஷனை சந்தியும் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, என் புருஷனை சந்திங்கன்றது எப்படி இருக்கு? குடிகார புருஷனை சந்தியும் ஆண்டவரே. ஐயோ கடவுளே, கொஞ்சம் வார்த்தையெல்லாம் மாத்துங்க. அதிகாலை நின்று சைலண்டா, இல்லையா எல்லாரும் தூங்குமா அந்த ரூமை விட்டு வெளியில போய் உங்க ஹாலில் முழங்கால் போட்டு, பயமா இருக்கு பாஸ்டர், என்னதான் சொல்லி கொடுக்கன்னு தெரியல, அங்கேயும் ஜெபம் பண்ண முடியல, இங்கேயும் வந்து ஜெபம் பண்ண முடியல, யாராவது வந்துருவாங்கன்னு பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாது. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு நைட்டு தெளிச்சு விட்டு படுங்க. அதையே நான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒவ்வொரு நைட்டு வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டு அந்த நம்பிக்கையிலாவது படுத்து ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகாலையில் என் சமூகத்தை தேடு, முதல்ல என் சமூகம் தேடு, அப்பொழுது நான் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன். ஒரு ஆமைன்னு சொல்லிடுவோம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷம் ஒரு தீர்மானம். ஆண்டவர் சொல்லு, எனக்கு பிரியமா நடக்க, ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஒரு தீர்மானம். இரண்டாவது, நான் அவரை கனம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம். என் பொருளாலும் என் விளைவின் முதற் பலனாலும் நான் அவரை கனப்படுத்துவேன். மூன்றாவது, முதலிடம் ஆண்டவருக்கு தான். இந்த வருஷம் எல்லாத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை வேற யாருக்கு அல்ல, அது கர்த்தருடைய நாள். நான் கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே. அப்படியே எழுந்து நிற்போமா? நான்காவது, இயேசுடைய வாழ்க்கையில மரணபரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவர் மரணபரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிந்து. அதுதான் இந்த பூமியில பிதா அவரோடு இருந்ததுக்கு ஒரு காரணம். எல்லாத்திலையும் கீழ்ப்படிந்தார். தேவன் அது இந்த காலையில் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷம் சபையே, அன்பு சபையே, நீ எனக்கு கீழ்ப்படின்னு நான் விரும்புகிறேன். எல்லாத்திலையும் கீழ்ப்படின்னு விரும்புகிறேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவர் ஒரு பெரிய கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிற சபைக்குள்ள. இந்த வருஷம் நமக்கு கீழ்ப்படி ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுப்போமா? முடிஞ்ச அளவு எனக்கு தெரிந்ததிலெல்லாம் நான் உங்களுக்கு கீழ்ப்படி ஆண்டவரே. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு பிரியமா இருப்பேன் ஆண்டவரே. எனக்கு நீ கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் கனப்படுத்துவேன். சொல்லுங்க, கனம் பண்ணுவேன் ஆண்டவரே, கனம் பண்ணுவேன் ஆண்டவர். கர்த்தர் உங்களை கனப்படுத்த தான் கேட்டார்.
என்ன கனம் பண்றோம்னா நானும் கனம் பண்ணுவேன். உங்களை கர்த்தர் கனப்படுத்தணுமா, அவரை கனப்படுங்க. நான் கனப்படுத்துவேன் ஆண்டவரே. இந்த வருஷம் எல்லாவற்றிலையும் முதலிடம் உமக்கு தான். சொல்லுங்க பாப்பா, எல்லாவற்றிலும் முதலிடம் உமக்கு தான் ஆண்டவரே. ஐ வில் கிவ் யூ ஃபர்ஸ்ட் பிளேஸ். என் வாழ்க்கையுடைய முதல் மணி நேரம் காலையில் எழுந்திருக்க எழும்போது, என் வாழ்க்கையினுடைய ஞாயிற்றுக்கிழமை உமக்கு தான் ஆண்டவரே. அது தேவனுடைய ஆலயத்துக்கு தான், முதலிடம் உமக்கு தான் ஆண்டவரே. நான்காவது, நான் உமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, எல்லாத்திலையும் கீழ்ப்படிவேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். மனுஷருக்கு கீழ்ப்படிதல் பார்க்கல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நல்லதுன்னு பேதுரு எழுதுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கு எல்லாத்திலையும் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஐந்தாவது, உண்மையுள்ளவனா இருப்பேன் இந்த வருஷம் ஆண்டவரே. அவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவரா இருந்தார். எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் அவர் உண்மையா இருந்தார். சொல்லுங்க, நான் உண்மையா இருப்பேன் கர்த்தாவே. நான் உண்மையா இருப்பேன் எல்லாவற்றையும். என் மன உண்மையா இருப்பேன். உமக்கு உண்மை உத்தமமா நடப்பேன். மன உண்மையா நடப்பேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என் வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு உண்மை இருக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளத்தில் உண்மை இருந்தபடியினால் அந்த கரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துகிற தேவன் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில உண்மையை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். தாழ்மையா நடப்பேன் ஆண்டவரே. இந்த வருஷம் உமக்கு முன்னாடி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் நான் தாழ்மையா இருப்பேன். வெளியில நடக்கும்போது ஜீவியத்தில் தாழ்மையா இருப்பேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் இந்த தீர்மானங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.